பிசிஐடியில் எப்படி ஆர்டர் போடணும் அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணி myherbalife.com அப்படின்ற வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே அசோசியேட் ப்ரிஃபர்ட் கஸ்டமர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை சைன்இன் கொடுங்க. கொடுத்தோடனே நெக்ஸ்ட்டு கண்ட்ரியை சூஸ் பண்ணோம். இந்தியா அண்ட் இங்கிலீஷ், அந்த கண்ட்ரியில் தான் நம்ம இருக்கோம் இல்லையா. ஸோ இந்தியா இங்கிலீஷ் கொடுத்தோடனே இந்த மாதிரி உங்களுக்கு மேலே பாருங்கள் இந்தியன் அண்ட் இங்கிலீஷ் வரும். அதுக்கப்புறம் சைன்இன் கொடுத்தோடனே யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். உங்களுடைய மெயில் ஐடியும் உங்களுடைய பாஸ்வேர்டும் உங்கள் வெல்னஸ் கோச் க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டும் கொடுத்து ஐ ஆம் நாட் ரோபோட் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அங்கே கிளிக் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ எந்த யூசர் நேம் கொடுத்தீங்களோ ஐடி பண்ணால் அந்த யூசர் நேம் தான் கொடுக்கணும், அதாவது மெயில் ஐடி நம்பர். அதுக்கப்புறம் உங்கள் கோச் க்ரியேட் பண்ணி கொடுத்தா பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணும். என்ட்ரி பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும், ஐ ஆம் நாட் ரோபோட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். லாகின் பண்ணுற ஃபஸ்ட்டு பேஜ். இந்த பேஜில் தான் உங்களுடைய யூசர் நேம், அதாவது உங்களுடைய மெயில் ஐடி, இமெயில் ஐடி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் என்ட்ரி பண்ணோம். ஹெர்பலைஃப்க்கு எந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடியை கரெக்டாக கேப்ஸ்னா கேப், ஸ்மால்னா ஸ்மால் அப்படின்னு கரெக்டாக என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் கோச் க்ரியேட் பண்ணி கொடுத்த பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணோம். அதுக்கப்புறம் ஐ எம் நாட் ரோபோட் கிளிக் பண்ணணும், சைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஹெர்பலைஃப்லேருந்து உங்கள் ஐடி ஓப்பன் பண்ணும்போது ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் டைம் என்ட்ரி பண்ணணும். அந்த 6 டிஜிட்டில் உங்களுக்கு ஓடிபி நம்பர் வந்தோம். அந்த நம்பரை என்ட்ரி பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா, கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? இந்த ஓடிபி நம்பரை நீங்கள் எதில் பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் ஹெர்பலைஃப் பண்ண பிசிஐடி பண்ணுறதுக்கு ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜாக இந்த ஓடிபி நம்பர் வரும். ஸோ அதை பார்த்து கரெக்டாக என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிவிட்டு ரிமெம்பர் மீ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஓடிபி கேட்காது. ஸோ ஒரு டைம் உங்கள் ஐடி ஓப்பன் பண்ணால் திரும்பவும் நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்கும், செக்யூரிட்டி கொஷின். ஸோ அதுக்கு எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோ அப்படி கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஐடி ஓப்பன் ஆகும். இதுதான் உங்களுடைய ஐடி. ஸோ இந்த ஐடியை யூஸ் பண்ணி தான் நீங்கள் பர்ஃபெக்டாக உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஐடியில் ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய அட்ரஸை என்ட்ரி பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பொம்மை ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அட்ரஸ் கொடுங்க. ஸோ இப்போது நீங்கள் எந்த பிளேஸில் இருக்கீங்க அப்படின்றதுக்கு அட்ரஸ், ஸோ உங்களுடைய ப்ராடக்ட் உங்களுக்கு வரணும் இல்லையா, அதுக்கு கரெக்டான அட்ரஸ் நீங்கள் கொடுக்கணும். ஷிப்பிங் அண்ட் ட்ராப் லொக்கேஷன் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணும். பிக்கப் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் போய் ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஷிப்பிங் அண்ட் ட்ராப் கொடுக்கணும். கொடுத்தோன்னே உங்கள் அட்ரஸ்லாம் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸ் 1, அட்ரஸ் 2, அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்ட்ரி பண்ணும். என்ட்ரி பண்ணிங்கன்னா கரெக்டான அட்ரஸ் நீங்கள் கொடுத்த பிறகு ஷாப், அந்த 3 ஐக்கான் இருக்கு இல்லையா, அந்த 3 ஐக்கான் கிளிக் பண்ணோடனே ஷாப் ஆன்சர் வரும். இல்லை ரிசோர்ஸுக்கு கீழே ஆர்டர் பை ப்ரைஸ் லிஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணோம். அதை கிளிக் பண்ணி தான் நமக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே நம்ம பை பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணோடனே ஆல் ப்ராடக்ட் இருக்குங்களா ஃபில்டர் பையில், ஸோ அது மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஹெர்பலைஃப்பில் இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்கள் ஷோ பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்கள், ஃபேவரட், வெயிட் மேனேஜ்மெண்ட், ஹெர்பல் கண்ட்ரோல், ஹென்கன்ஸ், பர்சனலைஸ் ப்ரோட்டீன் பவுடர், ஷேக் மெட்டு, இந்த மாதிரி என்னென்ன கேட்டகரிஸில் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ நீங்கள் தனித்தனியாக தேடியோ எடுத்துக்கலாம், இல்லை ஆல் ப்ராடக்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெர்பலைஃப்பில் இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே வியூ ஆகும். இப்போது ஹட்சன் ஸ்கின் பூஸ்டர் வேணும்னா அதுக்கு நேராக இருக்க டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ நமக்கு ஃபார்முலா 1 ஆட் பண்ண போகிறேன், அதனால் ஃபார்முலா 1 கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஃபார்முலா 1ல் எனக்கு ப்ராடக்ட் வேணும்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணோடனே ஒன்றுன்னு சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள், ஃபான் ஃப்ளேவர். ஸோ இப்படி தான் ப்ராடக்டை ஆட் பண்ணணும். இப்போது நான் பான் ஃப்ளேவர் எனக்கு வேணும், நான் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ எனக்கு ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் நமக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்டை நம்ம சூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நான் ஷாப் பண்ணிட்டேன். எனக்கு என்னென்ன ஃப்ளேவர் ஷாப் பண்ணியிருக்கேன்னா ஃபார்முலா 1, பான் ஃப்ளேவர், 3 ஃப்ளேவர் போட்டிருக்கேன். ஸோ 3மே ஃபார்முலா 1 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 3 ஃபார்முலா 1 மட்டும் நான் பை பண்ணுறேன். இந்த பேஜ் ஓப்பன் ஆகுங்க. இந்த பேஜில் தான் நம்ம பை பண்ணதுக்கான பில்லு வரும். ஸோ அந்த பில்லில் பார்த்தீங்கன்னா எந்த மந்த் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ வால்யூம் பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட் வருது, அதுதான் பில்லு. ஸோ அதில்
ப்ராசஸ் டு மேக் பேமெண்ட் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணால் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு எவ்வளோ பில் வந்திருக்கு அப்படின்றத கரெக்டாக பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம ஐடி தான்ன்றது நல்லா வெரிஃபை ஆகிறதுக்கு நம்ம இமெயில் ஐடியெலாம் இருக்கும். ஸோ நான் நேம் மிஸ் பண்ணிவிட்டு அதனால் திரும்ப டைப் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அப்படி இருக்காது. ஃபஸ்ட் டைமே கொடுத்துட்டிங்கன்னா கரெக்ட் ஆகிடும். ப்ராசஸ் டு மேக் பேமெண்ட் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணனா ப்ராசஸ் ஆகிடும். ஸோ நம்ம ஆர்டர் ப்ளேஸ் ஆகும். எந்த மெத்தடில் நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்க, கார்ட் பேமெண்ட்டா இல்லை ஜிபேவா இல்லை ஃபோன்பே ஜிபேனா யூபிஐ பேமெண்ட் கியூஆர் கோட் அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணதில் கரெக்டாக இருக்கா ஒரு முறை செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிவிட்டு டோட்டல் பேமெண்ட் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு அங்கே ஒரு குட்டி பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு திரும்ப ப்ளேஸ் ஆர்டர் கொடுங்க. ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்த உடனே ட்ரான்சாக்ஷன் நடக்கும். இந்த மாதிரி கியூஆர் கோடு காட்டும். ஸோ இது 3 செகண்ட் தான் காட்டும். அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், பே பண்ணிவிட்டு உடனே ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு 3 செகண்ட் வெயிட் பண்ணி தேங்க்யூ ஆர்டர் நம்பர் அப்படின்னு வரும். அந்த உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு அர்த்தங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் ஐடியை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஹெர்ப்லைஃப்பில் நீங்கள் ஐடி பண்ணாலும் இல்லை ப்ராடக்ட் எப்படி பை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுனாலும் டிஸ்பிளே இருக்க காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.